வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 6, விஸ்வாமித்திரரின் சூழ்ச்சி. பார்க்கலாம். அயோத்தி அரசவையில் ஹரிச்சந்திரன் அமைச்சர் பெருமக்களும் சான்றோர்களும் புடைசூழ அமர்ந்திருந்தான். அப்போது வாயிற்காவலன் ஒருவன் ஹரிச்சந்திரனை நோக்கி ஓடி வந்து பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரின் வருகையை அறிவித்தார். உடனே ஹரிச்சந்திரன் அரியணையை விட்டு எழுந்து விஸ்வாமித்திரரை வரவேற்று அவரை ஆசனத்தில் அமர செய்தார். மாமுனிவரின் வருகையால் இந்த அவை பெரும் மகிழ்ச்சி அடைந்தது. என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணியதற்கு என் மனம் மிக மகிழ்ச்சி அடைகிறது. தவ முனிவர் அவர்களே, இந்த அடியேனால் ஏதாவது ஆகக்கூடியது காரியம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் ஹரிச்சந்திரன். ஏனென்றால் தவ முனிவர்கள் அரண்மனைக்கு வரும்போது அவர்களாக எதுவுமே கேட்க மாட்டார்கள். அதற்காக மன்னனும் அவர்களாக கேட்கட்டுமே என்று சும்மா இருந்துவிட மாட்டார்கள். அதை மனதிற்கொண்டே ஹரிச்சந்திரன் அவ்வாறு கேட்டார். மன்னரின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட விஸ்வாமித்திரர், உன்னால் எமக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. நட்பின் காரணமாகவும் உனது ஆட்சியும் உமது மக்களும் நலம்பல பெற்று வாழட்டும் என்று வாழ்த்தி ஆசி வழங்க மட்டும் யாம் இங்கு விஜயம் செய்தோம். மேலும் முக்கியமான விஷயம் ஒன்றை உன்னிடம் சொல்லிவிட்டு போகவே வந்தேன் என்றார் விஸ்வாமித்திரர். என்னவென்று கூறுங்கள், அடியேன் தங்களின் கட்டளையை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறேன் என்றார் ஹரிச்சந்திரர். மன்னா, பூலோக மக்களும் தேவர்களும் நலம் பெற வேண்டி யாகம் ஒன்றை செய்யவிருக்கிறேன். அதற்கு 20,000 பொன் தேவைப்படுகிறது. இந்த யாகத்தால் அரக்கர்களின் கொடுமை அடியோடு ஒளியும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவைப்படும் அனைத்து செலவுகளையும் நீயே ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் இங்கு வந்துள்ளேன் என்றார் விஸ்வாமித்திரர். மாமுனிவரே, இதனை எனக்கு அளித்த பெரும் வாய்ப்பு என்றே கருதி பெருமைப்படுகிறேன். தாங்கள் உலக மாந்தரின் நலம் வேண்டியும் விண்ணவரின் நலத்திற்காகவும் செய்யும் யாகத்திற்காக என் பொருளும் பயன்படுகிறது என்பதை எண்ணி என் மனம் பெருமிதம் அடைகிறது. இதற்கு நான் மறுத்து கூறவா போகிறேன்? இப்படி ஒரு பெரும் வாய்ப்பளித்த தங்களுக்கல்லவா என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். தாங்கள் விருப்பம் போல் பொன்னையும் பொருளையும் தர காத்திருக்கிறேன். கூறுங்கள், தாங்கள் விரும்புவதை அத்தனையும் தர காத்திருக்கிறேன் என்றார் ஹரிச்சந்திரர். இப்போது வேண்டாம், யாகத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். உடனே ஹரிச்சந்திரன் அமைச்சர்களை நோக்கி விஸ்வாமித்திரர் கேட்கும் பொன்னையும் பொருளையும் தந்தருளும்படி ஆணையிட்டார். ஹரிச்சந்திரனிடம் விடை பெற்று திரும்பிய விஸ்வாமித்திரர் எப்படியும் ஹரிச்சந்திரனை ஒரு பொய்யாவது சொல்ல வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டார். அதற்குரிய வழிமுறைகளை பற்றி விஸ்வாமித்திரர் தீவிரமாக சிந்திக்க தொடங்கினார். நாட்கள் சில சென்றது. அவை காவலர்கள் மன்னனிடம் வந்து காற்று பண்டிகள் பல கூட்டம் கூட்டமாக ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களையும் பழமரங்களையும் பூச்செடிகளையும் அழித்து துவம்சம் செய்வதாகவும் மக்கள் அதை எவ்வாறு அடக்குவது என்று தெரியாமல் அல்லலுறுவதாகவும் கூறினார்கள். மேலும் நாங்களும் அதனை அழிக்க எவ்வளவோ பிரம்ம பிரயத்தனம் செய்தோம். அனைத்து முயற்சிகளும் பாழாகி போனதுதான் மிச்சம் என கூறினார்கள். நாட்டு மக்களின் குறைகளை கேட்ட ஹரிச்சந்திரன், எனதருமை மக்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நானே எனது வீரர்களின் துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அவலங்களை போக்குகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்தார். மறுநாள் காலையில் அரசர் வீரர்கள் புடைசூழ காட்டுப்பன்றிகளை அழித்தொழிக்க காடு நோக்கி புறப்பட்டார். சென்றவர்கள் அனைவரும் காட்டுப்பன்றிகள் மீது சரமாரியாக அம்புகளை எய்தனர். அம்புகள் பட்ட காட்டுப்பன்றிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி ஓடியது. ஆனால் அதன் மீது பட்ட அம்புகள் தான் சிதறி கீழே விழுந்ததே அல்லாமல் அதனால் பன்றிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அப்பன்றிகள் விஸ்வாமித்திரரால் ஏவப்பட்ட மாய பன்றிகள் என்று ஹரிச்சந்திரர் அறிந்திருக்கவில்லை. ஹரிச்சந்திரனும் பன்றியை துரத்தி சென்றார். ஆனால் அப்பன்றிகள் ஹரிச்சந்திரனுக்கு நீண்ட நேரம் போக்கு காட்டிவிட்டு காட்டிற்குள் சென்று ஓடி ஒளிந்து கொண்டது. ஏனைய வீரர்கள் அப்பன்றிகளை துரத்திய போது கூட அதன் பின்னாலேயே சென்றும் கூட, ஆனால் அம்முயற்சி அனைத்துமே வீணாகவே போய்கொண்டிருந்தது. வீரர்கள் பலர் பறையறைந்தும் முரசு கொட்டியும் பன்றிகளை துரத்தும் முயற்சியும் ஈடுபட்ட போது அப்பன்றிகள் எதுவுமே வீரர்களின் கண்களுக்கு தென்படவே இல்லை. ஆகவே இனி காட்டுப்பன்றிகள் தொல்லை இனி இல்லை என்று நிம்மதி பெரும் மூச்சு விட்டவாறு தங்களின் இருப்பிடம் நோக்கி திரும்பினார்கள். ஹரிச்சந்திரனுக்கு திடீர் பன்றிகள் வருகை பெரும் குழப்பமாகவே உருவாகியது. படுக்கைக்கு சென்ற ஹரிச்சந்திரர் மனம் இவ்வளவு நாளும் இல்லாத அளவுக்கு இந்த பன்றிகள் திடீரென்று எங்கிருந்து முளைத்தது குழம்பி தவித்தது. மேலும் கூரிய அம்புகளும் ஈட்டிகளாலும் தாக்கிய போது அப்பன்றிகள் எவ்விதமாக காயமே இல்லாமல் தப்பியது என்று புரியாமல் தூக்கம் கூட வராமல் புரண்டு கொண்டிருந்தார். அப்போது அரண்மனை வாயிலில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. இதை கேட்ட ஹரிச்சந்திரன் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து பார்த்தார். அங்கே கிராம மக்கள் பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மன்னனை கண்டதும், அரசே, மீண்டும் காட்டுப்பன்றிகளின் தொல்லை தாழ முடியவில்லை. விளைச்சல் நிலங்களையும் கிழங்கு வகை பயிர்களையும் தன் கூரிய பற்களால் கிளறி நாசம் செய்துவிட்டன.
தாங்கள் தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கண்ணீரும் கம்பளையுமாய் முறையிட்டார்கள். நாட்டில் என்ன நடக்கிறதென்று ஹரிச்சந்திரனால் புரிந்து கொள்வது கடினமாயிருந்தது. கூடியிருந்த மக்களிடம், நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். முற்றிலும் பன்றிகளை ஒழித்த பின்பே காட்டை விட்டு நாட்டுக்கு நான் திரும்புவேன். உங்களில் இந்த குறைகளை போக்காமல் இனி எனக்கு ஊன் உறக்கம் ஏதுமில்லை என்று மக்களிடம் ஆதரவு மொழி பல பேசினார். இப்படி ஹரிச்சந்திரர் கூற இந்த எபிசோட் முடிகிறது. இப்படி ஹரிச்சந்திரர் சொல்வதை கேட்டால் நமக்கே பயமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஹரிச்சந்திரின் வாக்கும் சத்தியமும் இனி தவறாது என்று கதையில் பார்த்திருக்கிறோம் அல்லவா? எனவே அவர் எந்த வாக்கை கொடுத்தாலும் கேட்கும் நமக்கே சற்று பயமாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில். தொடர்ந்திருங்கள். இது ஹரிச்சந்திர புராணம். நான் உங்கள் ரெஜியா. வணக்கம் நேயர்களே.